ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச்சிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேரீயில் உள்ள ப்ளவுஸ் துணியை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் முந்தானி, இதுதான் நம்ம வெட்ட போகிற ப்ளவுஸ் துணி. மாற்றி கட் பண்ணிடாதீங்க. இந்த பார்டர் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நூலை வச்சு நம்ம இழுத்து தான் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேரீலேருந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி லைட்டாக அப்படி உருவி எடுங்க. உருவி எடுக்கும்போது உங்களுக்கு அதில் சின்ன கேப் வரும். கேப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேப் வழியாக நம்ம சிசரை வச்சு கட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபுல்லாக லைனாக எடுங்க. இப்போ கேப் தெரிகிற இடத்துல மட்டும் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் நமக்கு கேப் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தெரியலை. இப்போ ரிட்டன் திருப்பி அதே மாதிரி நீங்கள் ஒரு நூலை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா பழைய மாதிரி கேப் விழும். ரிட்டன் அதே மாதிரி எடுத்து ஃபுல் சேரீ எங்கள் எண்டு வரைக்கும் அந்த மாதிரி எடுத்து வெட்டிடுங்க. அதான் சேரீலேருந்து ப்ளவுஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லா சேரீக்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி. பூனம் சேரீக்கு வேறு மாதிரி எடுக்கணும், பட்டு சேரீக்கு வேறு மாதிரி எடுக்கணும். 2 மெத்தடு இருக்குது. இது ஒரு மெத்தடு, இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இது எதனால் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மடக்கி தைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வரும். இதே மாதிரி முந்தானி சைடும் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வளைவாக இருந்தாலும் தையல் தைக்கும்போது தப்பு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.